ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் நம்ம மூவி போகிறோம். அதுவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா வெளில போயிட்டு வந்தோம். அந்த கிளிப்பும் ஆட் பண்ணிடுறேன் இதே வீடியோவில். ஏன்னா தனித்தனி வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அண்ட் நம்ம எப்பயாச்சும் ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஏதாச்சும் அடிப்படுறதோ ஏதாச்சும் ஒன்று நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே பண்ணல. பெட்டில் என்னோடய வலியல் துண்டு ஒன்று இருந்தது. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் போல. காலில் குத்தி எவ்வளோ பிளட் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் ஜாலியாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். அது போயிட்டு வந்தது ஒரு குத்தான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி நடக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். எப்போயாச்சும் நம்ம நல்லா ரெடி ஆகிட்டு வெளில போனாலோ இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாலோ ஏதாவது இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணாலே நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீவர் வர்றது, கோல்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். அப்படி தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது, புலம்ப தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு தானே போயிட்டு வர முடியும். இப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுனா பரவாயில்ல, கான்ஷியஸாக நம்ம அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நல்லா ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுப்பாங்க. நம்ம நல்லா ரெடி ஆகாமல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், மதிக்கவே மாட்டாங்க நம்மளை. இதுங்க என்ன எப்படி வருதுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பேசுகிறது நம்ம காதுலேயே கூட விடும். நம்ம ரெடியாகாமல் போனால் நமக்கான மரியாதையே தர மாட்டாங்க. அதுக்கு நம்ம ரெடியாகி தானே போய் ஆகணும். ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, ஃபீவர் ஆகுறதோ கோல்டு ஆகுறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ரெடி ஆகிறதா, ரெடி ஆகாமல் போகிறதா, இதுக்கு பயப்படுறதா இல்லை அதுக்கு பயப்படுறதா, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. கோவம் தான் வருது. எனக்கு என்ன தான் பண்ண போகிறோமோ. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், போன வேலையே முடிஞ்சிடும், ரிட்டனே வரப்போகிறோம். நம்ம அதுக்குள்ளே புலம்பியாச்சு. சரி இல்லைங்க, நிஜமாவே அது நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புலம்புற மாதிரி தான் இருக்குது. என்னடா நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் ரெடி ஆகிட்டு போனோம். நமக்கு மட்டும் இப்படி அப்படி தான் கோல்டு, ஃபீவர், அடிபடுறது. அன்றைக்கி அது நடக்கணும்னு இருக்கா. பெட்டில் சும்மா சின்னதாக ஒரு பீஸு அது போய் காலில் குத்தி அது அவ்வளோ பிளட் வந்து அப்பா சாமி, அன்றைக்கி பயங்கர வலி. அப்புறம் சரியாக போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு அந்த வலி. நெக்ஸ்ட் டே எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அது கண்ணாடி பீஸ் இல்லை வலியில், அதனால இருந்துச்சு. எங்கே செப்டிக் ஆகிருமோன்னு எனக்கு பயம் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் குட்டி பீஸுங்கிறதுனால நான் போய் டிடியும் போடல. இன்கேஸ் அது கியூர் ஆகாமல் இருந்ததா டிடி போட்டுடலாம் ஒரு 2 நாள் கழிச்சு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அது சரியாக போயிடுச்சு. அதனால் எதுவும் பண்ணல. நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் எல்லாம் இருந்தது குத்துச்சு அப்படின்னு சொன்னால் டிடி போட்டுருவாங்க. பட் நம்ம இது ரொம்ப குட்டி பீஸ்ன்னு சொல்லி நம்ம போடலை. இன்கேஸ் அந்த கிளாஸ் பீஸ் உள்ளே இருந்தாலும் அது பயங்கர செப்டிக் ஆகிடும். அப்போ நம்ம கண்டிப்பாக போய் அதை போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். ஸோ 1 or 2 days பார்க்கலாம் அந்த வலி அப்படியே இருக்கா, இது கியூர் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி நமக்கே ஒரு கெஸ் இருக்கும்ல. அண்ட் நம்மளுக்கு சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறனால கண்டிப்பாக போய் உடனே பார்த்தே ஆகணும். நம்ம சரின்னு சொல்லி 2 நாள் பார்த்தோம், சரியாக போகிற மாதிரி இருந்தது, அதனால விட்டுட்டோம். அந்த மாதிரி 2 நாள் கழிச்சு சரியாக பண்ணலாம், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் இருப்போம். நல்ல வேலை சரியாக போயிடுச்சு. தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுன்னு ஒரு டைலாக் இருக்குமே, அந்த மாதிரி தான். கொஞ்சம் அடிபட்டுச்சு தான், ஆனால் கியூர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சாமி என்ன தான் பண்ணுறது, போங்க. வாங்க, அன்றைக்கி எதுக்கு வெளில போகணுன்னு சொல்கிறதுக்கே மறந்துட்டேன். சும்மா தான் வெளில போகணும். சும்மா மீன்ஸ் வீட்டுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போகணும். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகணும். ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்ததா, சரின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வேறு மூவி போகணும். அது வேறு இருந்துச்சா. சரி நெக்ஸ்ட் டே வெளில போகிறதுனால இன்றைக்கி பெருசாக வெளிலலாம் சாப்பிட்றது அந்த மாதிரி பிளான் எல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ஈவினிங் டின்னரும் நைட் டின்னரும் போய் வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்குது. அதுக்கும் ட்ரெஸ் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனில் தருவோம்ல நம்ம சாரியோ சுடியோ எது வேணுமோ, நம்ம பேண்ட் ஷர்ட்டோ எதுவோ மெட்டீரியலோ ஏதோ ஒன்று எடுப்போம்ல, அதுக்கும் சேர்த்து ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாமே பார்த்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி இன்னொரு நாள் ரஃப்யூஸ் ட்ரெஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2மே சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் ரஃப்யூஸ் ட்ரெஸ் இருக்கவே முடியல. ஆக்சுவலி இப்போ ரஃப்யூஸ் ட்ரெஸ் இல்லை, அது கூட சேர்த்து இதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் வாங்கிடலாம்னு சொல்லி. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தது ஃபங்க்ஷனுக்காக வேண்டியதான். ஏன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ் இன்றைக்கினாலே இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். ஃபங்க்ஷன் கிட்ட வந்துருச்சு, அதுக்கான ட்ரெஸ் வாங்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாங்கள் அதை பார்க்க போனோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் நம்ம தட்டு வரிசையில் வைப்போம்ல, பழம் பூ அது மாதிரி எல்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது, வீட்டுக்கும் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்குற மாதிரி இருந்தது, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பிளான் பண்ணி போனோமோ அதை பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வேணுங்கிறத இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்போ என்ன ரொம்ப அவசியமோ
லைக் இந்த பொருள் சுத்தமாக இல்லை வீட்டில் இது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் லேட்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சில திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்துகிட்டும் வர முடிஞ்சிச்சு வண்டியில், நிறைய வாங்கிட்டால் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, வாழைப்பழம் வாங்கியிருப்போம், ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள், அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கியிருப்போம். அதுவே 2 கட்டப்பை அந்த மாதிரி வந்துடும் நம்ம பிளேட்டில் வைக்கிறதுக்கு வாங்குகிற ஃப்ரூட்ஸே. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்கினோன்னா நிறைய கட்டப்பை வந்துடும். வண்டியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா, அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் டே படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கடகடன்னு இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ணிடலாம் டைம் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நெக்ஸ்ட் டே போய் வாங்குற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம். நாங்கள் இன்றைக்கி ரெஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே போய் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல. இப்போ பழம் எது நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு என்னவோ ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டாக தோணுச்சு. அதனால் அது மட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு அதெல்லாம் வந்து வீட்டுக்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸு அதெல்லாம் மட்டும் எது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அது மட்டும் அங்கே வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டின்னர் வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னால சிம்பிளாக ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டோம். அவ்வளோதான் அன்றைக்கி. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம். அது என்ன படம்னு சொல்லி நீங்கள் டைட்டில் கார்டு நான் போடல, அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன படம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. தம்ப்நெயிலில் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது மூவி நேம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்தால் இப்போ கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வமே இருக்காதே. சரி வைக்கல, நான் மூவிக்கு போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் வைக்கிறேன். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது இது என்ன படம்னு வைக்கல. நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்க, இல்லை ட்ரெய்லர் பார்த்துருந்தா கூட ஓகே தான், அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை போஸ்டராச்சும் பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் போய் எவ்வளோ நாளாச்சு. நான் இதை எடிட் பண்ணும் போது அந்த படம் வந்து ஓடிடியில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்ருக்கும். நான் இன்னும் பார்க்கல ஓடிடி ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லி. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் அது இருக்கும். நல்ல ஃபிலிம் தான், பார்க்கலாம். ஓடிடி ரிலீஸ் ஆகிட்ருக்கோம். நான் வந்து இது என்ன நினச்சேன்னா, நம்ம போன உடனே எப்படி சொல்கிறது, இன்றைக்கி போகிறோமா இந்த வீக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் எடிட் பண்ணி போட்டுருணும் அதை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபியூ மந்த்ஸே ஆயிடுச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸே இன்னும் எடிட் பண்ணாமல் கூட சிலது வச்சுருக்கேன். எடிட் பண்ணால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எடிட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. என்ன பண்ணுறது, ஷார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். அட்லீஸ்ட் லாங் வீடியோஸ் பண்ண முடியலனா கூட ஷார்ட்ஸ் ஆச்சு பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெகுலராக நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் போடணும். லாங் வீடியோ போடுறோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு எப்படி சொல்கிறது டிசைட் பண்ணியிருக்கேன். நியூ இயர் வரைக்கும், இந்த நியூ இயர்க்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வச்சு போட்டுருணும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராக்டிஸ் செஷனாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்த் நான் டிசம்பர் மந்த் ஃபுல்லுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மார்கழி மந்த் வந்துருச்சுல்ல, இது மார்கழி மந்த் அப்போ தான் இதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மார்கழி மந்தில் டெய்லி நம்ம ஒரு கோலம் போடுவோம்ல, அதுவுமே ஆட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாச்சும் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணால் ஒரு வீடியோ வந்துடும்ல, ஷார்ட் வீடியோ. அண்ட் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கோலமும் போடுறாங்க. ஸோ குட்டி குட்டி கோலம் போடுறவங்களுக்கு என்ன ஐடியானே வராதில்ல. ஸோ நம்ம ஷார்ட்ஸில் அதை மட்டும் அப்லோட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எடுத்துக்க போகிறாங்க, வேண்டான்றவங்க அதை ஸ்கிப் பண்ண போகிறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா டெய்லி என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் டிசம்பரே முடிய போகுது, நியூ இயரே வரப்போகுது. நான் இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக பார்ப்போம். நான் சொன்னேன்ல, வீட்டுக்கு வந்து ஏதாவது சிம்பிளாக பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லி. பட் நம்ம நினைக்கிறது என்றைக்கு நடந்திருக்கு. அவங்களே ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லி. சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பூரி அதெல்லாம் கார்னுமே பொரிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. சும்மா அந்த மசாலா கார்ன் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மசாலா அதெல்லாம் போட்டு அதுக்கு வந்து பட்டாணியாக வேக வச்சுட்டு இருந்தாங்க என்னோட மதர்லாவே. சரின்னு சொல்லி ஈஸியாக தானே இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் சும்மா கிண்டுற வேலை மட்டும் தான் நம்ம வந்து சரி அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணேன். அதுதான் சாப்பிட்டோம் அன்றைக்கி. நீங்கள் யாராச்சும் வெளில போகும்போது எல்லாமே பண்ணிடணும் இன்றைக்கி நினச்சி போவீங்க. லைக் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இது வாங்கிடணும் அது வாங்கிடணும், இது போய் மீட் பண்ணிடணும், அவங்க அது பண்ணிடணும் இது பண்ணிடணும்னு சொல்லி நினச்சி போவீங்க. ஆனால் நம்ம நினச்சதில் பாதி கூட பண்ணிட்டு வர மாட்டோம் வீட்டுக்கு வரும்போது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு இடம் மாறி மாறி போகும்போது எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி நாங்கள் போகிறோமா,
இந்த கடைக்கு போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே கிளைமேட் மாறிடுது, அந்த கடைக்கு போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே கிளைமேட் மாறிடுது. இப்போ பாருங்களேன், அது நாங்கள் இந்த கடைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் கடைக்கு போகும்போது இந்த கிளைமேட் இருக்கிறது, நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எப்படி இருட்டாயிருச்சுன்னு பார்த்தீங்கள்ல, அப்படி தான் போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் இங்கே போகும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, சரி கொஞ்சம் வெளிச்சமாக தானே இருக்குது, நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டு இதுவும் பண்ணிடலாம் இன்றைக்கி சேர்த்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போகிறோம். ஆனால் நாங்கள் வெளில வரத்துக்குள்ளே அது கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக மாறிடுது. சரி, நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது போல், ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வாங்கிடுவோம், அப்புறம் வீட்டுக்கு பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய இருந்தது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. சரின்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். ஐயோ, பானிபூரி கிளிப் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனே, நெக்ஸ்ட் ஆட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இந்த ஃபங்க்ஷன் பற்றி பேசுவோம். காலையில் மேரேஜ்க்கு கிளம்ப வேண்டியிருந்தது. சரின்னு சொல்லி கடன்னு எடுத்து சாரி போட்டு பேங்கெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. அங்கே போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பானிபூரி கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மாற்றி ஆட் பண்ணுற போல் எடிட் பண்ணும்போது, சாரி ஃபார் தேட். சரி வாங்க. அது வந்து பூரி உடச்சி வச்சாச்சு, அதுக்கப்புறம் கார்ன் சிப்ஸும் பொரிச்சு வச்சதுனால முறுமுறுன்னு இருக்குது. உடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லி. முறுமுறுன்னு இருந்தால் தான் அந்த மாதிரி உடையுமே, முறுமுறுன்னு எல்லாம் உடையாது. அப்புறம் குட்டி 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 குட்டியாக பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி இந்த இது மசாலா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கார்ன் போட்டிங்கன்னா கார்ன் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னே இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டே கார்ன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா போட்டிங்கன்னா அந்தளவுக்கு முறுமுறுன்னு இருக்காது சாப்பிடும்போது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஊறிட்டு அந்த மாதிரி எதாவது சாப்பிட பிடிக்கும்னா ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஊறி இருக்கணும், கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே போடுங்க. எனக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும், அதுக்கு தான் மேலே போட்டிருக்கேன். அப்புறம் கார்ன் மேலே இதுவெல்லாம் போட்டுருவோம். வழக்கம் போல் தான் வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட் நல்லா இருந்தது உண்மையாகவே. நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள், அவங்களே கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க என்னை விட. ஏன்னா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எனக்குமே பெருசாக இதை பற்றி எதுவும் தெரியல. நானே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் பண்ணேன். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் போய் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள், வரும். இது ஒரு நாள் முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு. நாங்கள் நேற்றுக்கே வந்து இது போகலான்னு நினச்சோன்னு சொன்னேன். நான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோமே அன்றைக்கே வந்து மூவி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னோமா, எங்கே நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு, மூவிக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டே போஸ்ட்போன் பண்ணியாச்சு. நம்ம ஏதாச்சும் ரொம்ப பிளான் பண்ணாலே இப்படி தான். ஸோ அது போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக பிளான் பண்ணியிருந்தா கூட அது பெருசாக கஷ்டமாக தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பிளான் பண்ணி அது நடக்காமல் போயிடுச்சுன்னா மனசே உடஞ்சிருதுன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் நேற்று போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது காரணமே இன்றைக்கி மூவி போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான். ஆனால் அது இன்றைக்கி நடக்கல, நெக்ஸ்ட் டே போஸ்ட்போன் ஆகுதுன்னும் போது கஷ்டமாக இருக்குமா இல்லையா? சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே கோலம் ஒன்று பார்த்துட்டு போகலாம் வாங்க. நம்மளுக்கு என்ன தான் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இந்த கோலம் போடுறதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. சரின்னு சொல்லி சும்மா ஏதாவது ஒரு கோலம் இதுதான் போடணும் அதுதான் போடணும் நல்லா தான் போடணும் அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம இஷ்டம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலம் டெய்லி அப்படி தான் எனக்கு தோன்ற கோலம், எனக்கு தெரிஞ்ச கோலம் நான் ஏதாச்சும் இதில் பார்த்தா சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னா அந்த கோலம் ட்ரை பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வர. ஓகே ஃபைன். இதில் யோசிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பார்த்து அதை ட்ரை பண்ணால் அது அதே மாதிரி வராது, அது வேறு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்களேன். நம்மளா தனியாக யோசிச்சு போடுறதும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன போடுறது, நேரம் தான் இந்த டிசைன் போட்டோம் என்ன போடுறது அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு நிறைய டிசைன் தெரிஞ்சாலும் போடுறதில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சதே அந்த 4 டிசைன் தான். அதையே 4 நாள் போட்டுருவோம், 5ஆவது நாள் என்ன போடுறது, சரி சோஷியல் மீடியா வச்சு பார்த்து போடலான்னு பார்த்தா அதில் அவங்க போடும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம போட்டால் என்னமோ இந்த கிறுக்கி வச்சா எப்படி இருக்கும் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மாதிரி அதுவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் நமக்கு. சரி விடுங்க, புலம்புனது போதும். அவள் தான் அது சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி இருந்தது, அது வேறு மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெளில சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ்னால் படத்தில் அவ்வளோ பெருசாக ஸ்நாக்ஸ் சாப்பிட தேவையில்லை. ஏன்னா நம்மளாம் மூவி தேட்டர் போனால் மூவி டிக்கெட் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டரில் போய் நின்னா ஒரு பாப்கார்ன் இவ்வளோ, அதுவும் பிவிஆர்லலாம் பாப்கார்ன் வாங்கினோன்னா நம்ம தனியாக அதுக்குன்னே காசு எடுத்துகிட்டு போனோம் போல், நம்ம மூவிக்கு காசு எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல். சரின்னு சொல்லி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு தான் படத்துக்கே போனோம். அப்போயும் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாம வந்தோம்னா சாப்பிட்டோம். எப்போயாச்சும் தான் சாப்பிடுவோம், நாங்கள் எல்லா மூவிக்கு போகும்போதும் சாப்பிட மாட்டோம். பட் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது எப்போயாச்சும் தான் சாப்பிடுவோம், ரேராக. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வெளியே வந்து மீல்ஸே சாப்பிட்டுட்டு போயிடலாம். மூவியில் போய் நம்ம ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற காசுக்கு வெளில வந்து நம்ம ஒரு மீல்ஸோ ஏதாச்சுன்னே சாப்பிட்றலாம். அண்ட் சில இதுவில் வந்து லார்ஜ் பாப்கார்ன் வாங்குற காசுக்கு ஒரு ஃபேமிலியே வந்து மீல்ஸ் சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு ஹோட்டலில், ஒரு டீசெண்டான ஹோட்டலில். அந்தளவுக்கு பாப்கார்ன் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். என்னடா இவ்வளோ காசுக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி.
உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. அடப்பாவீங்களா, இந்த காசு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் கொடுத்தா நான் மீல்ஸே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். என்னடா ஒரு பாப்கார்னுக்கு இவ்வளோ காசு சொல்கிறீங்க, இது நம்ம சீசனிங் வாங்கி வீட்டிலே பண்ணிக்கலாம் போலியே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே மூவி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும் தான். அதுவும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டா இந்த குழந்தைங்கள்லாம் அழுவாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு இருக்காது, அவங்களுக்கு அங்கே சாப்பிட்றத விட வெளில சாப்பிட்றது பெட்டர்னு இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதை புரிய வைக்க முடியாதுல்ல. யார் என்ன வாங்கிட்டு வந்தாலும், நான்லாம் ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பாப்கார்ன் வேணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா போய் பாப்கார்ன் வாங்கின்னு வருவாங்க. நெக்ஸ்ட் ஜூஸ் யாராச்சும் வாங்கிட்டு வருவாங்க, அந்த ஜூஸ் தான் வேணும்னு சொல்லும். சரின்னு சொல்லி போய் அதை வாங்கிட்டோம். அப்புறம் பப்ஸு, அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வராங்களோ எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லும். ஆனால் அந்த குழந்தை ஒன்றும் சாப்பிடாது. படமும் நம்மளால் நிம்மதியாக பார்க்க முடியாது போய் வாங்கிட்டு வர இது இல்லை. குழந்தை அழுறதுனால அதை கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்துறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக வந்தோமோ அது நடக்கவே நடக்காது அந்த குழந்தையால். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. மூவியில் நடுவில் எழுந்து போகிற மாதிரி இருக்கும், குழந்தை அழும் அந்த மாதிரி. ஐயோ பாவமாக இருக்கும், எனக்கு அவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஆசையாக ஒரு மூவி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் சில பேருக்கெல்லாம் அந்த டைட்டில் கார்ட்லேருந்து எண்டு கார்டு வரைக்கும் அப்படியே அந்த படம் ஃபுல்லாக பார்த்தா தான் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த நடுவில் எழுந்து போகிறது வர்றது, அந்த கால் பேசுகிறது நடுவில், அது எதுவுமே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் என்ன ஆகுறது, அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் எனக்கு. ஏன்னா சில டைம் நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டு டைட்டில் கார்ட்லேருந்து பார்க்கலாம், நமக்கே கஷ்டமாக இருக்கும். சரி டைட்டில் இவ்வளோ காசு கொடுக்குறோம், டைட்டில் கார்ட்லேருந்து பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பர்சனை நடுவில் கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் அதுவும் சாப்பிட்டுட்டா கூட நமக்கு ஐயோ போய் வாங்கிட்டு வந்தோம், குழந்தை சாப்பிட்டுச்சு, ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். அந்த பாப்பா சாப்பிடாது, அதை கீழே போட்டுரும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம், சும்மா ஆசைக்கு கேட்குறது. அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து புரிய வைக்கவும் முடியாது குழந்தைங்களுக்கு நம்மளால். சரின்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போக வேண்டியது தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க அந்த ஸ்நாக்ஸை. கடைசியில் அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிடும். ஒரு சிலவங்க தூங்க வச்சுருவாங்க உஷாராக, அது எப்படின்னே தெரியாது. அந்த குழந்தை பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்கும், பிரேக்கில் எழுப்பி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தந்தால் தான் சாப்பிடும், இல்லைனா அப்படியே விட்டுருவாங்க தூங்கிட்டு இருக்கும். அது பாட்டுன்னு அது தூங்கும். அப்புறம் மூவி முடியும் போது அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லை தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப லக்கி அவங்க. எப்படி சொல்கிறது, அந்த சவுண்டு அதுக்கு எதுக்குமே ஏடாது அந்த குழந்தை. அது பாட்டுன்னு அது தூங்கிட்டு இருக்கோம், இவங்க பாட்டுன்னு இவங்க மூவி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே அமைதியாக இருக்கும் அது. அந்த மாதிரியும் சில பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அழுற குழந்தைங்களும் நான் பார்த்துருக்கேன். சரி ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன் இதை பற்றி. என்ன மூவின்னு கெஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. நான் உங்களுக்கு அங்கங்கே கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் நிறைய செகண்ட்ஸ்க்கு கிளிப் ஆட் பண்ணால் எங்கே காப்பிரைட் இஷ்யூ வந்துருமோன்னு எனக்கு தெரியல. சரி பாருங்கள். போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும், இப்பவுமே கூட இருக்கணும். அதான் அது எனக்கு நடந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் லவ்வை சூஸ் பண்ணேன். என்னை அடிச்சது அந்த காதல். இப்போ இவனை நீ வந்துரு, அமைதியா சரி வர. எனக்கு இப்போவுமே தெரியல எதில் காப்பிரைட் இஷ்யூ அதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி. அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் எப்படியும் அந்த கிளிப்பெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன் அப்புறமா. இப்போவுமே நான் ரொம்ப லென்த்தி சீன்ஸ் எல்லாம் கொடுக்கல. 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்கேன். பட் வந்துருச்சுன்னா நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இஷ்யூ வராத மாதிரி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியாது அது இஷ்யூ வருமா, காப்பிரைட் இஷ்யூ எதுவும் சொல்லி. அதுக்கு தான் நடுவில் பாப்கார்ன் கிளிப்புமே ஆட் பண்ணியிருக்கேன், வரக்கூடாதுன்னு சொல்லி. பட் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி வராமல் இருந்தால் நல்லது தான். நீங்கள் இவ்வளோ டைமுக்குள்ளே கெஸ் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள், என்ன மூவின்னு சொல்லி. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, அட்லீஸ்ட் ஓடிடிலையாச்சும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த டைமுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன மூவின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் மூவி கிளிப்ஸ் பார்க்கலாம். புதுசான சொல்லுமா. சரி இது அப்புறம் பாத்துக்கலாம். வந்து கேக் வெட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்கடா சச்சின், கூட்டிட்டு வா. டேய் லூஸ் மாதிரி பேசாத. ஹாய் ஹாய் ஸ்மிருதி.